விளங்குது. வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்து அருளிய வந்ததும் அருள், பிறந்ததும் அருள். இப்போ பாருங்க, வந்து அருள்ட்டாங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாரு, உங்க திருவடியை வணங்கணும். அணிகிழர் மெல்லடி கொண்டு போறாரு பார்த்தீங்களா திருவடிக்கிட்ட. அவங்க அவதாரம் பண்ணிட்டாங்க, நீங்களாம் என்ன பண்ணிட்டீங்க கும்பிடாம நம்மளை கேட்குறாங்க. இப்போ நம்ம கும்பிடணும். அணிகிழர் மெல்லடி தளர்வுட்டு அசையலை பருவத்தே. அவங்க சின்ன வயசுலேருந்தே சிவனை பயிற்றுவாங்க. அறப்பூர்வ ஜென்ம தவத்தினால பனி அணிவார் கடற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிமை பெரு மணக்காதல் ததும்ப வரும் மொழி பெறுகின்றார். அவங்க திருவாக்கு திறந்தாங்கன்னா, அவங்க இதழ்கள் விரிந்து குவிந்து பேச தொடங்கினால் சிவனை பற்றி தான் பேசுவோம். நம்மளும் நம்ம குழந்தைகளை அந்த மாதிரி பயிற்றுவிக்கணும். முதல்ல நம்மளும் அப்படி ஆகும். பழைய காலம் அப்படி தான். பழைய காலத்தில் சாமி பற்ற பேச்சு தான் வீடுகளில் இருக்கும். இது தேவாரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விழிமேல தேவாரம் சமுத்திரசாமி பாடுறாங்க. கடல் மல்கு பந்தோடு அம்மானை முற்றில் கற்றவர் சிற்றீடை கன்னிமார்கள். பெண்களை தான் சொல்றாங்க, இளம் பெண்கள். அவங்க இடை சிறுத்து மார்பகம் எடுக்கிறது. அது ஒரு நல்ல சொன்னேன்னா, மார்பகம்ங்கிறது பரஞானம் அபரஞானத்தை குறிக்கும். இடை சிறுத்திருப்பது அஞ்ஞானம் இல்லாமையை குறிக்கும். இதுதான் பெண்களுடைய அழகுக்கான விளக்கம். அவங்க ஞானிகளாக இருப்பாங்க பெண்கள். அவங்க ஆடவரோடு ஒருபடி மாற்று. ஏன்னா ஆடவரை ஈட்டெடுப்புன்னு அவங்க தானே, அவங்க தான் உஸ்தி. அதனால தானே ஆடாடப்பட்ட சாமி தாயுமிலி தந்தையிலி தாத்தனியன் ஆயிடு. அதெல்லாம் பெண்கள் நல்ல மகிழ வேண்டிய இடம். ஆனால் அந்த மாதிரி வாடவும் தெரியும். அவங்க வாக்கில் மதுரம் இல்லாத சொல் வரக்கூடாது. வந்தால் நல்லது, நாட்டுக்கு நல்லதல்ல, வீட்டுக்கும் நல்லதில்லை. கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், கணவனை இகழ வேண்டாம். என்ன வேணா நடக்கட்டும், எல்லாம் எம்பெருமான் செயல். திருவிழா அடக்கி இருக்கு. அவங்க மட்டும் அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா பெரிய விசேஷமாக இருக்கும். இந்தியாவே கைலாயமாக மாறிடும். நம்ம யாரும் கைலாயத்துக்கே போக வேண்டாம். அவன் அங்கே இருக்கலாம். 100 வயசாகிடுதா, எனக்கு என்னப்பா அவசரம், 2-3 வருஷம் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லலாம். அந்த அளவு மாறிடும். யாருக்கு தெரியுமா இருக்கு? ஈஸ்வரனுடைய திருத்தாயார் காரைக்கால் அம்மாவை வழிபடுவார்கள்.